வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து 2025 புது வருஷம், அதாவது ஜனவரி 1ஆம் தேதி வந்து தங்க நகை வாங்குறதுக்கான சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து பார்ப்போம். இது வந்து 2, 3 சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தாங்க. எப்பயுமே புது வருஷ பிறப்புக்கு வந்துட்டு நகை வாங்குவோம். அதுக்காக இந்த 2025க்கு வந்துட்டு சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான சேவிங்ஸ் வீடியோ வந்து பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு டைமை வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் வந்து ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆகுது. மார்ச் 11, 2022 வந்து நம்ம ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2.5 வருஷம் கிட்ட ஆகுது. இந்த 2.5 வருஷத்தில் இந்த டைமில் வந்து நம்ம 31,000 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். அதாவது எனக்கு 31,000 ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடச்சிருக்கீங்க அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அந்த ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் சேனல் ஆரம்பித்தப்போ ஒருத்தர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். அதே ஒரு சந்தோஷம் வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் நான் வந்து அதை பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஸோ அது எல்லாமே வந்து உங்களால் மட்டும்தான், உங்களை மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கிடைக்கிறதுனால மட்டும்தான். கட்டாயம் அதுக்கு வந்து நான் வந்து ரொம்ப ரொம்ப மனசார வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே வந்து எனக்கு கொடுக்குற ஆதரவுக்கும் நான் வந்து எப்பயுமே வந்துட்டு உண்மையாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுல வந்து தெளிவாக இருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பையும் எப்பயுமே எனக்கு வந்து வாரி வாரி கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து நம்ம சேவிங்ஸ் சம்மந்தப்பட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம். அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் எப்படியெல்லாம் சேமித்து வாங்கலாம் அப்படின்றதுமே போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேமிக்கிறப்போ கட்டாயம் நம்மளால் வந்து ஒரு பொருள் அல்லது ஒரு அமௌண்ட் வந்து நல்ல விதமாக சேமிக்க முடியும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்டாக தங்கத்தோடைய விலை வந்து எக்கச்சக்கமாக ஏறிட்டு போகுது. இந்த டைமில் நம்ம கோல்டு வாங்கணுமா அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி இப்போ வந்து விட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் அடுத்தடுத்த வருஷங்களில் வந்து வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து முடியுமா முடியாதான்றது வந்து அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்தது தான். ஏன்னா ஒரு கிராமோடைய ரேட்டே வந்து கிட்டத்தட்ட 9,000 to 10,000 ஏறப்போகுது அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு 6 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே. நான் அதை பற்றியுமே டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் போடக்கூடிய அந்த தங்கம் விலையை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன சிஸ்டர் இவ்வளோ அமௌண்ட் வந்து ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது மாத்திரம் கேட்குறீங்க. குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா, இல்லை இன்னும் அதிகரிக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து ஓரளவு தான் நம்மளால் கணிக்க முடியும். அதோட பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தங்க வியாபாரம் பண்ணுறவங்க சொல்கிறது என்னென்னா இனிமேல் வந்து தங்கத்தோடைய விலை வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே குறைஞ்சாலும் ஒரு 50, 60 அந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே தான் குறையும். இதுவே அதிகரிக்கிறது பார்த்தீங்கன்னாக்க அதிக அளவில் அதிகரிக்கும். ரெண்டாவது இன்னொரு 6 மாதம் 1 வருஷத்துல எல்லாம் ஒரு கிராமுடைய ரேட்டு வந்து கணிசமாக ஒரு 8,500லேருந்து 9,000 10,000 வரைக்கும் கூட அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் சேமிக்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா கட்டாயம் நம்மளால் வந்து தங்கம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்மளுடைய கல்ச்சர் அது மாதிரி. பெண் குழந்தைங்களுக்கு வந்து நகை போடுறது, நம்ம வந்து ஒரு குண்டுமணி தங்கமாவது வச்சுக்கணும் அப்படின்றது மாதிரி நம்ம வந்து பழக்கப்பட்ட வாழ்க்கை அது மாதிரி தான். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமாவது தங்கம் சேமிக்கணும். நம்மளால் வந்து மொத்தமாக வாங்க முடியாது, அது வந்து ஷியோராக சொல்ல முடியும். இதுவே வந்துட்டு ஒரு 1 கிராம் 2 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சேர்த்து வைக்கிறோம் அப்படின்றப்போ கட்டாயம் அது வந்து நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ப்ளஸ் நம்ம பசங்க ஃப்யூச்சருக்குமே அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 700 கூட தங்கம் வாங்க முடியும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ 1 கிராம் 2 கிராம் எடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இப்போ வந்து என்கிட்ட வசதி இல்லைன்னு இன்கம் இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து கட்டாயம் அந்த ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்குறதுக்காவது பார்க்கலாம். டோட்டலாக வந்து சொல்லப்போனால் தங்கம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு நான் வந்து சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு புது வருஷ பிறப்பை வந்து தங்கத்தோடு ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். அன்றைக்கி வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப மன நிறைவாக இருக்கும் அப்படின்றது மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். இந்த 2025 வருஷ பிறப்புக்கு பார்த்திங்கன்னா இன்னும் சில மாதங்கள் தான் இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து தங்கத்தோட அந்த நியூ இயரை வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதுக்கான சேவிங்ஸ் வந்து பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை, இந்த அளவுக்கு
விற்கிறப்போ நான் வந்து வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து அமௌண்ட்டாக கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சேவிங்ஸில் வந்து சேமித்து நீங்கள் ஒரு அமௌண்ட்டாக கூட கையில் வச்சுக்க முடியும். அது மாதிரியுமே பண்ணலாம். புது வருஷத்துக்கு நம்மளுடைய தங்கம் வாங்கக்கூடிய டார்கெட் பார்த்திங்கன்னா 2 கிராம் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். 2 கிராம் அப்படின்றப்போ என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்றது மாதிரியும் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ரேட்டு வந்து நான் போட்டு கால்குலேட் பண்ணியிருந்தேன், வீடியோ எழுதி வச்சுருந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7,000 ரூபாய் வந்துருச்சு. ஸோ அதனால் இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்குன்றதுனால நான் வந்து அதை அடிச்சுட்டு 7,100 ரூபான்னு சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கேன். அடிச்சிருக்கிறதுனால தப்பாக எடுத்துக்காதீங்க. அதுக்கடுத்து 2 கிராமில் என்னெல்லாம் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா தோடு, மோதிரம், மாட்டல், பிரேஸ்லெட்டு, அதுக்கடுத்து வந்து வளையல் கூட 2 கிராமில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெத்தி சுட்டி வாங்கலாம். இது மாதிரி பொருட்கள்லாம் வந்து நம்ம 2 கிராமில் இருந்து எடுக்க முடியும். இங்கேயுமே அதே மாதிரி தான் ஒரு சில கால்குலேஷன் வந்து நான் அடித்து எழுதியிருப்பேன். ஏன்னா நான் வந்து நேற்று எழுதி வச்சேன், நேற்று ரேட்டில் வந்து எழுதி வச்சேன். இன்றைக்கி சடனாக வந்து விலை அதிகரித்ததுனால திரும்ப ஒரு பேஜ் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த கால்குலேஷன் மட்டும் அடித்து எழுதியிருக்கேன். இப்போ 1 கிராமோடைய ரேட் வந்து 7,100 ரூபாய் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கிராமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 14,200 ரூபாய் வரும். இதில் வேஸ்டேஜ் அப்படின்றது வந்து 12% வந்துச்சுனாக்கா 1,704 ரூபாய் போடுவாங்க. ஜிஎஸ்டி 3% வந்து 477. டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 2 கிராம் எடுக்கிறதுக்கு 7,100 ரூபாய் 1 கிராம் அப்படின்ற கால்குலேஷன் படி 16,381 ரூபாய் வரும். இது வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்து நம்ம வந்து 16,500 ரூபாய் அப்படின்றது மாதிரி வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறோம். எத்தனை நாட்கள் மொத்தம் இருக்குன்றதை வந்து பார்த்துடலாம். செப்டம்பர் 25 30ஆம் தேதி வரைக்கும் 6 நாட்கள் இருக்குது. அதுக்கடுத்து வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் 31 நாட்கள். திரும்ப நவம்பர் ஃபுல் மந்த் அப்படியே இருக்குது, டிசம்பர் ஃபுல் மந்த் இருக்குது. இது டோட்டலாக வந்து நமக்கு 98 நாட்கள் இருக்குது. இந்த 98 நாட்களுக்கு வந்து என்ன அமௌண்ட் வந்து சேவ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ 16,500 ரூபாய் வந்து இந்த 98 நாட்களுக்கு எப்படி வந்து பிரித்து சேவ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டோட்டலாக நமக்கு வந்து 3 மாதம் இருக்குது, 98 நாட்கள், அதுக்கடுத்து 14 வாரம் இருக்குது. இதில் வந்து எப்படி பிரித்து இந்த 16,500 ரூபாவை சேமிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு நாள் சேமிப்பு அப்படின்றது வந்து 169 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 98 நாட்களுக்கு எடுத்து வைக்கணும். ஒரு வார சேமிப்பு அப்படின்னு சொல்லிட்டு 1,179 ரூபாய் வந்துட்டு 14 வாரங்களுக்கு எடுத்து வைக்கணும். ஒரு மாத சேமிப்பாக 5,500 ரூபாய் வந்து 3 மாதத்துக்கு எடுத்து வைக்கிறோம் அப்படின்றப்போ நம்மளால் இந்த 16,500 ரூபாய் வந்து சேவ் பண்ண முடியும். இந்த அமௌண்ட் வந்து 2 கிராம் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த 3 மாத கேப்பில், அதாவது ஜனவரி மாதம் 2025 கோல்டோடைய ரேட்டு இந்த 7,100 ரூபாய் அப்படின்றதுக்குள்ளே இருந்தது அப்படின்றப்போ நம்மளால் ஈஸியாக இந்த அமௌண்ட்டுக்கு எடுக்க முடியும். 7,100 ரூபாவை விட தாண்டி அதிகமாக போச்சு அப்படின்னாக்கா கட்டாயம் நமக்கு வந்து பத்தாது. ஸோ அதுக்கேற்றது மாதிரி நம்ம வந்து சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னாக்கா இந்த அமௌண்ட்டுக்குள்ளே என்ன கிராம் கிடைக்குமோ அது மாதிரி வாங்கிக்க பார்க்கணும். இதுதான் வந்து ஒரே வழியாக இருக்கும். இப்போ வந்து தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்குது, நம்ம வந்து இந்த டைமில் வந்து எடுக்கலாமா வேணாமா அந்த மாதிரி வந்து நிறைய குழப்பம் இருக்குது. நமக்கு இருக்க தங்கத்தோடைய ரேட்டு வந்து குறைய போகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கூட கிடையாது. அப்படியே குறைஞ்சாலும் ஒரு 100, 150 இந்த ரேஞ்சுக்கு தான் குறையும். ஆனால் அதிகரிக்கிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அப்படின்றப்போ நம்ம தான் வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக 1 கிராம் 2 கிராம் இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சு ஓரளவுக்கு வந்து நகை வந்து சேர்த்து வைக்கணும். நகையாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத விட நம்மக்கிட்ட கோல்டு அப்படின்றது வந்து, அதாவது தங்கம் அப்படின்றது வந்து எந்த வடிவத்தில் இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து பெனிஃபிட் தான். ஏன்னா அதோடைய ரேட் வந்து என்றைக்கு குறைய போகிறது கிடையாது, கட்டாயம் அதிகரிக்கும். அப்படின்றதுனால நமக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இதுவே பணத்தை வந்து கையில் வச்சுட்டு இருந்தோம்னா கட்டாயம் அது வந்து அதிகரிக்காது. இல்லை ரொம்ப லாங் டேர்மாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஏதாவது ஒரு ஸ்கீமில் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் தான் நமக்கு வந்து அந்த பணம் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவே தங்கம் அப்படின்றது வந்து நம்ம கையிலையும் வச்சுக்கலாம், நம்ம பயன்படுத்திக்கலாம். அதோட நமக்கு எப்போ வந்து பணமாக தேவையோ அதை வந்து மாற்றிக்க முடியும். இது கூடவே வந்துட்டு தங்கத்தோடைய வேல்யூவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நம்மளுடைய இன்கமில் ஓரளவுக்காவது வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து இதுக்காக தான். கட்டாயம் வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.